ஹாய் ட்ரேடர். ஸோ டுடே நிஃப்டியில் வந்து நம்ம லைவ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்டர்டேலேருந்து நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டுடே நிஃப்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே நம்மளோட அனலைஸில் இருந்து ஒரு என்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ணோம். 1:2 டார்கெட் வந்து ஹிட் பண்ணிச்சு. நம்ம கிடைச்ச என்ட்ரி அது ஒன்று மட்டும் தான். மார்னிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் நிஃப்டி ஓப்பன் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் கேப்பெல்லாம் நமக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு தான் அந்த என்ட்ரி நமக்கு கிடைச்சிது. ஓகே எடுத்தோம், பட் நம்ம எதிர்பார்த்தது ஒரு 100 பாயிண்ட்ஸ் 1:2 அதோட வேலையை முடிச்சுட்டு அது அடுத்த மறுபடியும் மார்க்கெட் வந்து சடனாக வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப லாங் டேர்ம் லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணிருக்கு. நான் எஸ்டர்டே என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எஸ்டர்டே லெவல்லே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது 23,580 ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு சடனாக வந்து ப்ரைஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துட்டு போவான்னு பார்த்தோம். ரெண்டு விஷயத்த நேற்று நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துட்டு கீழே இறங்குறதுக்கான சான்ஸ், அப்புறம் அதே சேம் லெவல்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீட்ரஸ்ட் எடுத்துட்டு அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இது ரெண்டுமே நடக்கல. பட் நான் இந்த என்ட்ரி எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது ரீட்ரஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரீட்ரஸ்ட் வந்து நமக்கு கிளியரா போச்சு. அதுக்கப்புறம் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் இந்த என்ட்ரி நான் ப்ரொவைட் பண்ணேன். எல்லாமே அக்யூரேட்டா வந்துச்சு. பட் சடனா பையிங் ப்ரெஷர், அதனால 1:2 டார்கெட்லேயே வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால 1:2 டார்கெட்லேயே வந்து புக் பண்ணிட்டேன். எக்ஸாக்டா 1:2 டார்கெட் வந்து ஹிட் பண்ணுச்சு. ஸோ ஓகே, நான் லைவ் மார்க்கெட்லேயே வந்து சொல்லிட்டு இருந்தேன் என்ன இப்போ நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு கம்மிங் டேஸ்ல அப்படிங்கிறதே நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே நான் ஷேர் பண்ணேன். மெயினாக எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, வீக் பிரகாரம் என்ன ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டே கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பார்க்குறப்ப நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த லெவல் எக்ஸாக்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பொசிஷன், ஓவரால் இந்த பொசிஷன் ஃபுல்லாவே மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது ஒரு 3 டைம்ஸ் அப்படின்னா மார்க்கெட்ல மேஜரா ஒரு 3 டைம்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குதுனாலே நெக்ஸ்ட் ஒரு பிக் மூவ் காத்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஒரு 1 டே டைம் ஃப்ரேம்லையும் ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷன் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கு. அதோட லோவை நம்மளுக்கு நிஃப்டி வந்து பிரேக் பண்ணணும். இந்த லோ வந்து நிஃப்டி எனக்கு இன்னும் வந்து பிரேக் பண்ணவே கிடையாது. ஸோ அப்போ இதை எனக்கு பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா, ஸோ எனக்கு ஸ்டில் அப் ட்ரெண்ட் பக்கம் மட்டும்தான் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் வந்து எனக்கு கிளியராக வந்து கிடைக்கல. ஸோ அப்போ இந்த லெவலுக்கு பிலோ சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான், இந்த லெவல்னா 23,260க்கு பிலோ சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் இந்த லோவை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 21,000லாம் இதுக்கு பிலோ தான் இருக்கு. ஒன்ஸ் 23,800க்கு எபோவ் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இருந்து நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ராப்பரா அப் ட்ரெண்டுக்கு போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ 24,600 தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுதான் நம்மளுக்கு 1 hour அண்ட் 1 டேல கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கான ட்ரேடிங் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எல்லோ லெவல் போட்டிருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல், நல்லா ஸ்ட்ராங் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் சின்னதாக ஒரு மேனிபுலேஷன் இல்லைனா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்கணும். இல்லைனா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா, நீங்கள் ரீட்ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பிரேக் அவுட் கிடைச்சாலும் நம்ம பிரேக் அவுட் என்ட்ரிஸ் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து நம்மளோட ஃபோக்கஸ் லெவலாக பார்த்தீங்கன்னா 24,000 ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் 24,200 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு பிலோ சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் இன்னைக்கு இங்க இருந்து சின்னதா ஒரு கரெக்ஷன் கொடுத்த இந்த ஏரியாவை நாம மேஜரா வந்து வச்சுக்குவோம். ஏன்னா இது ஒரு சடன் ரிவர்சல் பாயிண்ட். இந்த ரிவர்சல் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் நமக்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆகும். அது இதுல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீட்ரஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆகும். மோஸ்ட்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கான டர்னிங்ல தான் இருக்கு. மேபி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இதோட ரீட்ரஸ்ட் எடுத்து கீழே வரணும். கேப் டவுன் ஓப்பன் ஆகல, கேப் அப்ல இருக்கு, இல்லை நியூட்ரலா ஓப்பன் ஆகி இல்லை இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ணுது அப்படின்றப்ப இந்த லெவலை தாண்டினாலே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர். மார்க்கெட் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரீட்ரஸ்ட் கொடுத்துட்டு அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு இந்த லெவலுக்கு எபோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 24,000 எபோ போயிட்டு 24,600 வரைக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு இந்த லெவலுக்கு எபோ.
இதுக்கு பிலோ சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன்ல இருக்கு. ஸோ அதுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு 23,700 800 ஸோ இந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் நம்மளுக்கு அடுத்த ரிவர்சல் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளியரா அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதே தான் நாளைக்கு நம்ம லைவ்லேயே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து லைவ்ல நம்மளோட லைவ் என்ட்ரிஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா லைவ் வந்து வாட்ச் பண்ணுங்க. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸுமே லைவ்ல வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.